நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடி, நான் இப்ப வந்துடுறேன். மணி 6 ஆயிடுச்சா? நான் என்ன மாத்திரை சாப்பிடலையே. இந்த பிளேட் எடுத்துட்டு போய் வச்சிடுறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஹரே. காவேரி அக்கா, பாத்தியா, உன் வீடு எவ்வளவு மங்களகரமா இருக்கு பாரு. அம்மாடி அர்ச்சனா, கூப்பிட்டீங்களா அத்தை? சொல்றத கவனமா கேளு. இந்த பூஜையில எந்த தப்பு நடந்துடக்கூடாது. தோட்டத்துக்கு போய் பூ பறிச்சிட்டு வா. இந்த பூஜையில என்னென்ன பொருள்கள் வைக்கிறோமோ அது எல்லாத்தையும் கங்கா ஜலத்துல 3 முறை கழுவணும். சரி. அக்கா, இதையெல்லாம் நான் செஞ்சிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கெல்லாம் ஏற்பாடுகளை பாருங்க. நான் மருமக கிட்ட சொல்லிட்டேன், அவளே பண்ணுவா. சொல்றது புரிஞ்சது இல்ல? புரியுது. நில்லு, நீ இன்னைக்கு விரதம் இருக்க இல்ல? ஆமா அத்தை, விரதம் இருக்கேன். அப்படி யாராவது விரதம் இல்லைன்னா நான் ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருவேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. அத்தை, நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? ஒத்துக்கிறேன். விரதம் இருந்தேனா முகத்துல ஒரு களை வரும், புரியுதா? லக்ஷ்மி, போமா, போய் கார்த்திக் எழுந்துட்டானான்னு பாரு. அம்மா, அனவி வந்துட்டாரு. அர்ச்சனா, கார்த்திக்கு டிஃபன் முதல்ல கொடுமா, நான் போய் சூடாடி கொண்டு வரேன். சரி, வாங்க. அர்ச்சனா, நீ எதுக்கு மருந்து அங்கேயே விட்டு வந்த? ஏன் சாப்பிடல? நான் அப்புறம் சாப்பிடுறேன். இல்ல, இப்பவே சாப்பிடு. இந்தா. கார்த்திக், இந்தாப்பா டீ. உங்களுக்கு முதல்ல டிஃபன் பரிமாறவா? கொடுத்துருமா. உங்க அப்பாவும் பெரியப்பாவும் எப்பவோ டிஃபன் சாப்பிட்டு எழுந்துட்டாங்க. ஓ. அர்ச்சனா, நீயும் என் கூட உட்காந்து சாப்பிட. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அப்படியே அப்புறம் மருந்தையும் போட்டுக்கலாம். என்னாச்சு? நான் காலையில எல்லாரோடையும் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டுட்டேன். என் கூட கொஞ்சம் சாப்பிட்டா குறைஞ்சிட மாட்டேன். இந்தா சாப்பிடு. கார்த்திக், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீங்க சாப்பிட்டு போங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நான் சாப்பிட்ற வரைக்கும் என் கூட வாது உட்காரு. உட்காரு. அர்ச்சனா, உன்னோட ஹெல்த்தை நீ தான் பாத்துக்கணும். இந்த மாத்திரையை ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடுற. உன் இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. இதுல நீ கொஞ்சம் அலட்சியமா இருந்தா கூட உன் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். நீ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. வலுக்கட்டாயமா உனக்கு நான் மாத்திரை கொடுக்க முடியாது. கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடுறீங்களா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். இல்ல, ஏன் முன்னாடி மாத்திரை சாப்பிடு. கார்த்திக், இருங்க. என்னாச்சு? என்னால மாத்திரை போட்டுக்க முடியாது. ஏன்? அது நான் இன்னைக்கு நான் ஜிம்மி, இனிமே நாம யாருக்கும் தெரியாம இப்படிதான் விளையாடணும், புரியுதா? அது வந்து பாட்டிமா, நான் இது கூட நிச்சயம் விளையாட மாட்டேன். நிஜமா, ப்ராமிஸ். ஆனா இது அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். போதும் போதும், உன்னோட நாடகத்தெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன்.
நேத்து ராத்திரி இந்த நாய்க்குட்டி ஏன் ரூம்ல வந்து படுத்து தூங்குது தெரியுமா? ராத்திரி பூரா குலைச்சுக்கிட்டே இருந்தது, நிம்மதியா தூங்கவே முடியல. வர வர இதோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் பொறுத்துக்கவே மாட்டேன். உங்க அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன், இத வீட்டை விட்டு துரத்தியே தீருவேன். இல்ல பாட்டிமா, அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. நான் இது கூட விளையாட மாட்டேன், ப்ராமிஸ். ஆனா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க பாட்டி, ப்ளீஸ். சரி, ஒரே ஒரு தடவை கடைசியா உன் பேச்ச நான் கேக்குறேன். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்தை நீ கேட்கணும், புரியுதா? பாட்டிமா, என்ன சொன்னாலும் கேக்குறேன். நீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும்னாலும் செய்யறேன். அப்ப நான் கிட்ட வா. என்ன பாட்டி? சரிங்க பாட்டிமா. அர்ச்சனா, நான் சொல்றது கேளு. இதை மட்டும் சாப்பிடு. கடகடன் முழுங்கிடு சீக்கிரம். கார்த்திக் ப்ளீஸ், இந்த மாத்திரை ரொம்ப கசப்பா இருக்கும். இதோட டேஸ்ட் அப்படியே நாக்கிலேயே நிக்கும். நீங்க வச்சிருங்க, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். என்ன அர்ச்சனா நீ? அப்ப சரி, நீ பால் கூட மாத்திரை போட்டுக்கோ. நான் குமுதாவை பால் எடுத்துட்டு வர சொல்றேன். கார்த்திக், கார்த்திக் வாப்பா, நேரமாயிட்டு இருக்குல்ல. சாயந்தரம் பூஜை இருக்கு, சீக்கிரமா வரணும். நான் ரெடியா இருக்கேன்ப்பா. என்னங்க, சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. இங்க எல்லாரும் பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பூஜையையும் செஞ்சிடலாம். கண்டிப்பா வரோம். இன்னைக்கு சாயந்தரம் நீங்க எல்லாரும் எப்படியும் பூஜையில இருக்க போறீங்க. அதனால நான் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வருவா. எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பூஜை முடியறதுக்குள்ள நான் திரும்பி வந்துருவேன். கார்த்திக், என்ன சொன்ன? நீ பூஜையில கலந்துக்க மாட்டியா? கார்த்திக், நம்ம வீட்ல பூஜை இருக்கு. நீ வீட்ல தான் இருக்கணும். உனக்கு தெரியும்ல, பூஜைக்காக தானே எல்லாரும் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போறோம். விருந்தாளிங்க எல்லாம் வருவாங்க. நீ மட்டும் ஊர் சுத்த போவியா? வீட்டுல பொம்பளைங்க எல்லாரும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இருக்கணும்னு விரதம் இருப்பாங்க. இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுற. கார்த்திக், சாயந்தரம் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வரணும். சரிப்பா, நான் வந்துடுறேன். வாங்கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா அழுத்தி அமுத்துடா. அழுத்துறேன் பாட்டி. நல்லா ஒழுங்கா அமுத்தேன்டா. அதான் அழுத்துறேன்ல பாட்டி. என் காலை உடைக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல பாட்டி, நான் மெதுவா அழுத்துறேன். நல்லா மெதுவா அமுத்து. பாட்டிமா, நான் இப்ப படிக்க போகட்டுமா? உங்க அம்மா கிட்ட சொல்லணுமா? வேணா பாட்டி, வேணாம். நான் காலமுத்தி விடுறேன். வணக்கம். 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. இவங்க தான் எங்களோட நாத்தனார். வணக்கம்மா. வணக்கம்மா. என்னம்மா நந்தினி, எப்படி இருக்க? இன்னைக்கு பூஜைக்கு வந்தியா? ஆமா, வாங்க. ஏன் எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க, இப்ப பூஜை ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு எல்லாரும் மனசுல இருக்கிற வேண்டுதலும் நிறைவேறிடும். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். இப்ப நீங்க எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிங்க. ஓம் மாதவாய நம ஸ்வாஹா. ஓம் மதுசூதனாய நம ஸ்வாஹா. ஓம் சூர்யாய நம ஸ்வாஹா. இப்ப ஆரத்தி எடுக்கணும், எல்லாரும் எழுந்திருங்க. இந்தாங்க.
அர்ச்சனா கிட்ட கூட. இந்தம்மா அர்ச்சனா. என்ன இதை கொஞ்சம் பிடிங்க. ஜாக்கிரதை. அர்ச்சனா, அண்ணி அர்ச்சனா, அர்ச்சனா அர்ச்சனா. என்னம்மா? அண்ணி என்னம்மா ஆச்சு? இங்க பாருங்க அர்ச்சனா, அர்ச்சனா. கடவுளே, அர்ச்சனாவுக்கு என்ன ஆச்சு? இவன் முகத்துல தண்ணி தெளிங்கம்மா. தண்ணி கொண்டு வாங்க. அர்ச்சனா, என்னம்மா ஆச்சு? அர்ச்சனா, நந்தினி போமா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. பண்றேம்மா. அர்ச்சனா அர்ச்சனா, என்னம்மா ஆச்சு? என்னம்மா எதுக்காக இப்ப பயப்படுறீங்க? நீங்களும் குழந்தை பெற்றிருக்கீங்கல்ல, உங்க மருமகளுக்கு தலை சுத்தி இருக்கு. இது கூட புரியலையா? உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்க 2 பேரும் பாட்டியாக போறீங்க. நந்தினி, டாக்டருக்கு ஃபோன் பண்ணியாமா? ஆமா, டாக்டர் வந்துகிட்டே இருக்காங்க. இந்தாங்கம்மா. அர்ச்சனா, முதல்ல டாக்டர் இங்க வரட்டும், அப்புறம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கறேன். அர்ச்சனா, எழுந்துரு, பார்த்து எழுந்துருமா. பாத்து மெதுவா. ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்க, ரத்தமும் கம்மியா இருக்கு. இனிமேதான் உன் ஆரோக்கியத்தை நீ இன்னும் நல்லா பாத்துக்கணும் அர்ச்சனா. மேல ரூமுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கோ, டாக்டர் வந்துட்டு இருக்காங்கம்மா. லக்ஷ்மி சீக்கிரம் போ, கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு போ. இது இப்பவே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இப்ப டாக்டர் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும். டாக்டர் வந்து என்ன சொல்றது? அதான் நாங்களே சொல்றோம்ல. என்ன இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எல்லாரும் சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிக்கலாம். அர்ச்சனா, வாமா, உன்னை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறோம். ஆ. டாக்டர் வந்துகிட்டே இருக்காங்க, சரியா? அம்மா, அண்ணா வராரா? இங்க பாரு சாந்தி, நீ எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடு, நான் இவ்வளவு ரூமுக்கு அழைச்சிட்டு போறேன். வாமா. அர்ச்சனா, பாத்து மெதுவா, ஜாக்கிரதை. பாத்து ஜாக்கிரதையா போமா. வாமா. சம்பந்தி, கடவுளை வேண்டிக்கிட்டு நாம விரதம் இருந்தோம்னா நிச்சயமா நாம கேட்டதெல்லாம் கிடைக்கும், வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கும். பெரியம்மா, திருடுங்க, மரத்தை வெட்டுற உங்களுக்கு திருடுங்க தான் மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. என்ன என்னாச்சு? ரோட்ல போறவங்க எல்லாம் வெளியில தூங்குற நம்ம மரக்கிளையே வெட்டி போட்டிருக்காங்க. மரம் சின்னதாயிடுச்சு தெரியுமா? பூக்கா எதையும் வெட்டி வைக்கிறது இல்ல. அடியே ராதிகா, உன் வீட்ல இருக்க வேலைக்காரங்களாம் சுத்த வேஸ்ட்னு நினைக்கிறேன். என்ன பாட்டிமா இப்படி பேசுறீங்க? பாலா மட்டும் இருந்திருந்தா குச்சி எடுத்து எல்லாரையும் அடிச்சு விரட்டி இருப்பாரு. ஆனா அவர்தான் ஐயாவோட ஆபீஸ்க்கு போயிட்டாரே. இப்ப இதெல்லாம் யார் பாத்துக்குவா? தானோ, நாள் பூரா செடி கொடிய பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி சரி, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எவ்வளவு பழம் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வா. இல்லம்மா, இந்த ஊர்லயே நம்ம மரத்துல கிடைக்கிற பழம் மாதிரி எந்த மரத்துலயும் கிடைக்காது. தானோ, இப்ப எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? சீக்கிரம் போ, போய் கிச்சன்ல வேலை இருந்தா பாரு. வந்துருச்சு, என் உயிரை வாங்குறதுக்குனே வந்துருச்சு. தள்ளி போ, தள்ளி போ. ஜிம்மி, ஜிம்மி இந்த பக்கம் வா. சொன்னேன்ல, போ அந்த பக்கம். ஏ தானோ, இத கொஞ்சம் தூக்கிட்டு போயே. யார் இங்க இத விட்டது? தூக்கிட்டு போ. சரி பாட்டிமா. வந்த நாய இத கொஞ்சிட்டு இருக்கானே தெரியலையே. பின்ன என்னவா? டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் போயாச்சா? போயிட்டாங்க. வந்திருந்தவங்க எல்லாரும் பூஜையில நல்ல சகுனம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. டாக்டர் ரிசல்ட் சொல்லணுமே, அதுக்கப்புறம் தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். அம்மா, அம்மா, அர்ச்சனாவுக்கு என்ன ஆச்சு? கார்த்திக், அர்ச்சனாவுக்கு ஒண்ணும் இல்ல, டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கல்ல. அது தெரியுதுமா, அவளுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு பூஜையில மயங்கி விழுந்துட்டாப்பா. என்ன மயங்கி விழுந்துறாளா? எப்படி? அதான் டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கல்ல, நாங்களும் என்னன்னு தெரியாம தான் நின்னுட்டு இருக்கோம். நல்ல செய்தி வரணும்னு காத்துக்கிட்டு இருக்கோன்னு உன் பையன் கிட்ட சொல்லு. அப்படின்னா சும்மா எங்க முன்னாடி வெக்கப்படாதடா. என்ன? டாக்டர், இவளுக்கு என்ன ஆச்சு?
அர்ச்சனாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். நான் கம்ப்ளீட்டா செக்அப் பண்ணிட்டேன். என்ன டாக்டர், ஸ்வீட் கொடுக்கவா? சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயமா? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அர்ச்சனா பிரெக்னண்டா இல்ல. அவ ரொம்ப வீக்கா இருக்கா, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்தாலும் இப்படி ஆகும். இவளோட பிளட் பிரஷர் ரொம்ப லோவாயிருக்கு. முதல்ல நீங்க இவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஓகே டாக்டர், நான் போய் எடுத்துட்டு வரேன். அட, நான் என்னமோ நீங்க சந்தோஷமான விஷயம் சொல்ல போறீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இங்க என்னடானா என்னென்னமோ நடக்குது. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப பலகீனமா இருக்காங்க. ஒரு நாள் விரதம் கூட இவங்களால தாங்க முடியல. என்னம்மா அர்ச்சனா அர்ச்சனா இன்னைக்கு விரதம் இருந்தாளா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னத்த சொல்றது சம்மந்தி, நான் என்னமோ மரத்துல காய் வரும் பழம் வரும் அதையெல்லாம் சாப்பிடலான்னு ஆசையா இருந்தேன். என்ன பண்றது, உங்க மரத்துல அதெல்லாம் இல்லையே. உங்களுக்கு அது எல்லாம் பிடிக்குன்னா நானே உங்களுக்கு பழங்களை கட் பண்ணி கொடுக்கறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருறேன், நிம்மதியா பேச கூட விட மாட்டேங்குது. எதுக்காக அதுக்கு குடிக்கவும் சாப்பிடவும் கொடுக்குறீங்க? இப்படி கொடுத்தா இன்னும் அதுக்கு பலம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மள மாதிரி மனுஷங்களை இம்சை பண்ண ஆரம்பிச்சிடும். கடவுளே, ஆனா மத்த பழங்களை விட மாங்காய வச்சு பச்சடின்னு ஒண்ணு செஞ்சா புளிப்பும் இனிப்பும் கலந்து ரொம்ப ருசியா இருக்கும். நீங்க வேணா செஞ்சு பாருங்களேன். இப்ப என்ன பண்றது, மார்க்கெட்ல இருந்து தான் எல்லாத்தையும் வாங்கி ஆகணும். அடியே தனா, அத முதல்ல இங்க இருந்து தூக்கிட்டு போ. சரி பாட்டி. முதல்ல அத இங்க இருந்து வெளிய கொண்டுட்டு போ. அது கத்துற கத்துல என் காதுல இருந்து ரத்தமே வந்துரும் போல இருக்கு. தானா, கொஞ்ச நேரத்துக்கு அதை கொண்டு போய் வெளியில விட்டுடுமா. தோட்டத்துல ஓடி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அமைதி ஆயிடும். அப்புறம் வெளியில மெயின் கேட்ட பூட்டி வச்சிரு, அது பாட்டுக்கு ரோடுக்கு ஓடிட போகுது. அப்படி போனா நிம்மதியா தான் இருக்கும். இல்ல சம்பந்தி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பாவம் வாயில்லா பிராணி, அது எங்க போகும்? பாத்துக்கிட்டே இருங்க. இத நீங்க வீட்ல வச்சிருக்கீங்க, அப்புறம் வருத்தப்பட போறீங்க. அப்புறம் என்கிட்ட வந்து அழுவீங்க. கூது